மக்கள் பணிகள், மக்கள் குறைகளை சுட்டி காட்டணும். மக்களுக்கு இது தேவை இருக்கு, இருக்கக்கூடிய ஆட்சி செய்யவில்லை அப்படிங்கிற குறை. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்த எடுப்புலேயே வந்து திமுக அடிச்சதும், அண்ணாவுடைய கொள்கையை விட்டு தடம் புரண்டு அதிமுக போயிட்டு நாங்கள் தான் இந்த கொள்கை தலைவர் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏற்கனவே 5 கொள்கை தலைவர் இருக்காங்க. அவங்கள ப்ரப்போஸ் பண்ணாமல் யாரை ப்ரப்போஸ் பண்ணாரு? ஓட் சோறு பண்ணி திருட்டு ஓட்டால 2024 மோடி வந்திருக்கிறார், மோடி பிரதமரை நீங்கள் பதவி விலகுங்கள் என்று சொல்லியிருந்தால் தாவேகா விஜய் அவர்கள் மோடி எதிர்ப்புல RSS எதிர்ப்புல தெளிவாக இருக்கிறார். நானும் சேர்ந்து புரிஞ்சிருப்போம். கபட நாடகம் ஐயும் ஸ்டாலின் இப்படி திமுக எதிர்ப்புல இருக்கக்கூடிய வீரியம் ஏன் பாஜக எதிர்ப்புல இல்லை? அரசியல் எதிரியை அடின்னு அடிக்கிறீங்க. திமுக கொள்கை எதிரி. நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது பாஜக அடிப்பாரு இல்லைங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அதனால அப்ப தேர்தல் பார்வை மட்டும்தானே அவர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் அவர்கள் மீது கருணை பார்வை தான் பார்க்கிறேன். இப்போ புதுசாக வந்திருக்காருங்க, அவர் இதெல்லாம் படிக்கணுங்க. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் அனுசரித்து எழுதி கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்திலேயே கூட நீங்கள் அவங்க பக்கம் நின்றுக்கணும். நின்னீங்க ஓகே, பட் கடைசி வரைக்கும் அவ்வளோ ஆழமாக நின்னீங்களா? அப்படி நின்னவங்களாக இருந்தால் இங்கே திமுக அரசை நோக்கிய பெரிய கேள்விகள் எழுப்பியிருக்கணும், போராட்டங்களை நடத்தியிருக்கணும். அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்போ சேகர் பாபு அவர்கள் வந்து எங்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை மிரட்டி விட்டார் அப்படிதான் உங்கள் கையில் நான் புரியுறேன். அப்போ சேகர் பாபு வந்து அவர்கள் அப்படிதான் இருக்கும். கேப்டன் விஜயகாந்தை பற்றி நீங்கள் விஜய் அவர்கள் சொல்லலாமா? முதல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுகவையும் காடினார். கலைஞரும் அம்மாவும் இருக்கும்போது 2க்கு எதிராக அரசியல் பண்ணி விட்டு ஆஹா இது சரி வராது, ஏதாவது ஒரு சைடில் நிற்க வேண்டி இருக்கிறது என்று முடிவெடுத்து 2011 விஜயகாந்த் பற்றி விஜய் அவர்கள் பேசியிருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா? பேசிக்கல, அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லைங்க. 1.25 கோடி ஓட்டு உழ வேண்டும் என்று சொன்னால் எதுல உழவும்? மெர்சல் படத்திலையா, சக்தி படத்திலையா, அடுத்த வரக்கூடிய ஜனநாயகம் படத்திலையா சொல்லுவாங்க. ஏன்னா படத்தையும் இதை குழப்பிக்கிறாங்க. தேர்தல் களத்தில் உழுமா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சேர்ந்த திரு அகமது ஷாஹிப் அவர்கள். அவரிடம் தற்போது விசிகா சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விஜயனுடைய மாநாடு குறித்தும் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதில் திமுகவை எதிர்த்தும் பேசியிருக்கிறாரு. திமுகவை எதிர்த்து சொல்லும் பொழுது திமுகவோட கூட்டணியில் இருப்பவர்களையும் சொல்வதாக சில விஷயங்கள், ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வரும். பட் இதில் முதலாவதாக அந்த முதல் பார்வையாக அவருடைய மாநாடு, அதில் பேசிய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய தலைவர் சொல்லியிருந்தாரு, அது ஒரு வெற்றி ஒரு பேச்சாக தான் அது இருந்திருக்கு, ஒரு புளித்த மாவாக தான் அந்த மாநாடு இருந்திருக்கு, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன? ஒரு அரசியல் பார்வையாளனாக, ஒரு பத்திரிகை துறையுடைய தேசிய குழு உறுப்பினராக சில விஷயங்களுக்கு எனக்கு விடை கிடைக்கும் என்று நானும் காத்திருந்தேன். உதாரணமாக விக்கிரவாண்டி மாநாட்டை விட ஒரு சில கிளாரிட்டி இந்த மதுரை மாநாட்டில் இருந்துச்சு, 2வது மாநாட்டில் இருந்தாலும் சில கிளாரிட்டி இருக்கு. பாசிசமா பாயாசமா அப்படிங்கிற ஒரு மேட்டர்ல அவர் கிளாரிட்டி சொல்லலை. எதுல கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா, தன்னை ஒரு எதிர்கட்சியாக பிரகடனம் பண்ணி கொடுத்தாங்க. நான் தான் தமிழ்நாட்டில், அதிமுக கிடையாது, எல்லாத்தையும் அடிப்பேன், குறிப்பா பிஜேபி நான் என்ன செய்வேன், அடிப்பேன். அது அடிச்சார் இல்லையா 2வது வருவோம். பிஜேபி மோடி வந்து தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது, பாஜக வந்து அதிமுகவை அடிமைப்படுத்துகிறது, உங்களுடைய கெட்ட எண்ணம் தமிழ்நாட்டில் ஈடேறாது, இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணார் பாஜகவை. அவர் குறிப்பா அட்டாக் பண்ணது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து குறிப்பா அட்டாக் பண்ணாரு. ரொம்ப அங்கிள் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். அது போன்ற ஒரு மாமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாரு. அது ஒரு முதலமைச்சரை சுட்டக்கூடிய வேலை. இதெல்லாம் சில நெகட்டிவ் இருந்தாலும் கூட
நான் எதிர்பார்த்தது அப்படிங்கிற விஷயத்தில் 5 விஷயங்கள். ஒரு மாநாடு என்று சொன்னால் இந்த மாநாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கட்சி தலைவர் கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக உன்னிப்பாக கவனிப்பார் அரசியல் நோக்கங்கள். இப்போ எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடு எடுத்துக்கிறீங்க, வெல்லும் ஜனநாயக மாநாடு, சேவ் டெமோக்ரஸி, சேவ் செக்குலரிசம், மதச்சார்பின்மை மாநாடு, அது போல பல மாநாடு நடத்திருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது மது போதை ஒழிப்பு மாநாடு, எல்லா மாநாட்டிலையும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருப்பார்கள், ஆர்ப்பரித்து கொண்டிருப்பார்கள். எங்க தலைவர் வந்து ஃப்ரண்ட்ல வந்து நிற்பார், என்று உறுதிமொழி அப்படின்னு சொல்லுவார். பின் டிராப் சைலன்ஸ்ல அத்தனை பேரும் கையை பண்ணுவாங்க, மது போதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒழிப்போம் அப்படி ஏதோ ஒரு. அதுபோல ஜனநாயகத்தை காப்போம். இது கிரவுட் மேனேஜ்மெண்ட். அது தலைவருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை வார்த்தைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இது போன்ற கிரவுட் மேனேஜ்மெண்ட் அங்கே இருந்துச்சா அப்படின்னா சுத்தமாக கிடையாது. அவசரமாக 1 மணி நேரத்தில் மாநாட்டை முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த ரசிகர்கள் வந்து தொண்டராக மாறி இருக்கிறீர்கள், என் தோழராக மாறி இருக்கேன்னு விஜய் சொன்னார். தோழராக மாறி இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்துக்கு வந்து நீங்கள் அதிகமான ஃபீடு பண்ணியிருக்கணும், பண்ணலை, போயிட்டீங்க. ஒன்று. ஆக கிரவுட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் தலைவர் என்கிற ஸ்தானத்தில் பெரிய ஒரு மைனஸ். 2வது, மாநாட்டில் எத்தனை மணி நேரம் பேசினாலும் தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. தீர்மானம் நிறைவேற்றப்படலை, டைம் இல்லை, பின்னாடி நாங்கள் சோசியல் மீடியாவில் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், வெளியிட்டுக் கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க. ஸோ தீர்மானம் நிறைவேற்றப்படலை. 2வது பாயிண்ட் அவுட். 3வது, முக்கியமாக பேசக்கூடிய தலைவர்கள் எங்கள் கட்சியினுடைய கொள்கை இது அப்படின்னு சொல்லணும், கொள்கை பிரகடனம் பண்ணணும், இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு. விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் வந்து கொள்கை பிரகடனம் கிடையாது. 2வது மாநாடாக இருக்கக்கூடிய மதுரை மாநாட்டிலையும் தாவேக்கு அது வந்து ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. 3வது நான் எதிர்பார்த்ததில் ஏமாற்றம். 4வது, வாக்குறுதி கொடுக்கணும், தன்னுடைய தொண்டர்களுக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டும், பொதுஜன தமிழக மக்களுக்கும் வாக்குறுதி கொடுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன விஷயங்கள் செய்வோம் அப்படிங்கிற வகைப்படுத்தணும். அதான் ஒவ்வொரு எந்த மாநாட்டம் எடுத்துக்கிறீங்களேன், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசி, எந்த மாநாட்டம் எடுக்கணும், நாங்கள் வந்து அரசியல் மாநாட்டம் அதுதானே போடுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பாங்க. அது எந்த வாக்குறுதியும் இல்லை. ஆனால் அதுக்கு நெகட்டிவாக பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லணும், சொல்லித்தான் நீங்கள் ஓட்டு கேட்க போகணும். இப்போ அதுலேயும் உங்களுக்கு மைனஸ் ஆகுது. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாக்குறுதிகளோ ஏதோ ஒன்றுமே இல்லை. 5வது தான் மக்கள் பணிகள், மக்கள் குறைகளை சுட்டி காட்டணும். மக்களுக்கு இது தேவை இருக்கக்கூடிய ஆட்சி செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குறை. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு எடுப்புலேயே வந்து திமுகன்னு அடித்ததும் நான் வந்து காலி பண்ணிடணும் அங்கில் இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு மாநாடாக இருந்தது. இது எல்லாம் நெகட்டிவ் நிறைய இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த விஜயுடைய மாநாடு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தாவேக்காவுடைய தொண்டராக, ஒரு விஜயுடைய ரசிகராக பார்த்தோன்னா அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு, அவர்களை திருப்திப்படுத்திய மாநாடு. நாங்க விஜயை பார்க்கறதுக்கு வந்து நீங்க சில விஷயம் சொன்னீங்க, அந்த இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டை விட இதுல ஒரு வகையில ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா உங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே தான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு திரும்ப அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. இப்ப தலைவர் சொன்னது கிளாரிட்டி இல்லை அப்படின்றாரு. தலைவர் வந்து வெற்று கூச்சல்னாரு. ஏன்னா தலைவருடைய அந்த அனுபவத்திலும் அந்த பார்வையிலும் வந்து அவர் ஒரு 2 நிமிஷத்துலேயே கணிச்சிருவார்ல என்ன மேட்ரு அப்படின்னு. ஏன்னா நான் எதில் கிளாரிட்டி என்னன்னு சொல்கிறேன்னா, இதுவரை அவங்க வந்து என்ன செய்யலை, பிஜேபி அந்த அளவுக்கு அவங்க வந்து தாக்கி பேசுனது கிடையாது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதில் என்ன பண்ணார்னா, மோடியும் ஆர்எஸ்எஸையும் தெளிவாக எதிர்த்து பேசினார். அதில் ஒரு முரண்பாடு இருக்குது. முரண்பாட்டை தான் தலைவர் சுட்டி காட்டியிருக்கார். ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, தலைவர் எழுச்சித்தம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முரண்படலை. எதில் கிளாரிட்டினா, அவர் வந்து நான் தனியான ஆளு, நான் கூட்டணிக்கு நான் போகிறது இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு கிளாரிட்டியாக சொல்லியிருக்கிறாரோ. ஏன்னா திமுகவே அடிக்கிறாரு, அதிமுகவே அடிக்கிறாரு, அப்புறம் பிஜேபிக்கும் பதில் கொடுக்கிறாரு. அதுபோல அதிமுகவை குறிப்பிட்டதை வச்சு பார்க்கும் பொழுது அவர் பர்டிகுலரா அதிமுகவை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல பாஜக கூட இருக்கிறதுனால அதிமுக இப்ப எப்படிப்பட்ட, அதனால பாஜக கூட இருக்க வேண்டாங்கிறத மறைமுகமா அப்படி சொல்லல. இப்ப எங்க தலைவர் சொல்றோம்ல, கூடா நட்பு கேடாய் முடியும் நாங்க சொல்றோம் விசிக. நீங்கள் பாஜகவோடு இருக்காதீர்கள் என்று அதிமுகவை சொல்லணும். நாங்கள் அதிமுக எதிர்க்க இல்லை. அதிமுகவை நாங்கள் என்ன செய்யறோம், பாதுகாக்கவின் அடிப்படையில், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் திராவிட பாரம்பரியத்தில் உள்ளவங்க நீங்கள் விலகுங்க எடப்பாடியான்னு சொல்றோம். அந்த கோணத்தில் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, அடிமையா இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக கட்சி எம்ஜிஆருடைய, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையை விட்டு தடம் புரண்டு போயிட்டு, அண்ணாவுடைய கொள்கையை விட்டு தடம் புரண்டு அதிமுக போயிட்டு, நாங்கள் தான் இந்த கொள்கை தலைவர் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏற்கனவே 5 கொள்கை தலைவர் இருக்காங்க. பெரியார், நம்ம அம்பேத்கர், கர்ம வீரர் ஐயா காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார்,
5 கொள்கை தலைவரை வைத்துக்கிட்டு அவங்கள ப்ரப்போஸ் பண்ணாமல் யாரை ப்ரப்போஸ் பண்ணாரு? எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தான் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஏன்? கொள்கை ரீதியாகவும் அதிமுக அட்டாக் பண்றாரு, அரசியல் ரீதியாக அடிமையாயிட்டோன்னு சொல்றாரு. அதிமுகவோட வாக்கு வங்கிகளை தனதாக்க பார்க்குறாரு. இருக்கலாம், அது அது ஆகமாக ரெண்டாவது விஷயம். இப்போ இங்கே வரேன், கிளாரிட்டி மேட்டருக்கு வர்றேன். இந்த விஷயத்தில் கிளாரிட்டியாக இருந்தார். அதிமுகவே எதிர்க்கிறதுல கிளாரிட்டியாக இருந்திருக்கிறார். அது அங்கே இல்லை. விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து இந்த அளவுக்கு அதிமுகவை என்ன செய்யலை, அவர் எதிர்க்கவில்லை. அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைமையில வந்திருக்காரு. காரணம், தன்னை எதிர்க்கட்சியாக ப்ரொஜெக்ட் பண்றாரு. மற்றபடி அந்த மாநாட்டில் கொள்கை தெளிவும் இல்லை, அவருக்கு கொள்கையை பேசவும் இல்லை, என்னுடைய கோட்பாடை பேசவும் இல்லை. இன்னொரு விஷயம் சொன்னார், மோடியை எதிர்த்தான்னு சொன்னோம்ல, மோடியை எதிர்த்தது ஆர்எஸ்எஸ் எதிர்த்தது சொல்லிட்டு அப்படியே புசுவானமா என்ன செய்யறாரு, சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசுறாரு. இப்போ மோடி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இப்போ வந்து நாடு ஃபுல்லா எதை பத்தி பேசுறாங்க? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், 65 லட்சம் வாக்காளர்கள் பீகாரிலே காணவில்லை, அதை பத்தி பேசுறாங்க. ஒரு விஷயம் அவர் தீர்மானத்திலேயோ அவர் பேச்சிலேயோ இதை பத்தி பேசவில்லை. இல்ல, தீர்மானத்துல சொல்லியிருக்கிறாங்கல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு சொல்ற விஷயமாக தான் தேர்தல் வந்து ஒரு நம்பகத்தன்மைக்குரிய வகையில் நடக்கணுங்கிறதுல தீர்மானத்தில் இருக்கு. தீர்மானம் வந்து அந்த நம்ம டிஜிட்டல் இதில் பார்த்தோம், தொலைக்காட்சியில் வெளியிட்டது. அந்த ஸ்டேஜ்ல பேசல, ஸ்டேஜில் தீர்மானம் நிறைவேற்றி அவரை வந்து என்ன தீர்மானம் நிறைவேற்றீங்களா, வலியுறுத்தி பேசணும்ல. பிஜேபி எதற்காக நீங்கள் வந்து சொல்றீங்க அடிமைப்படுத்தி விட்டது என்று பாஜகவை சொல்கிறார். வரவேற்கிறோம். உண்மையிலேயே பிஜேபி வந்து அதிமுக அடிமைப்படுத்துகிறது, பிரஷர் பண்ண ரைட், தாமரை வந்து மலராதுன்னு சொல்றாரு, வரவேற்கிறோம். சொல்லிட்டு கச்சத்தீவை மீட்டா போதுன்னு சொல்லக்கூடாது, கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும். நீட்டை மட்டும் கேன்சல் பண்ணுங்க, அது மட்டும் பண்ணல, நீட்டும் கேன்சல் பண்ண வேண்டும். அதோட முக்கியமாக தான் இருக்கு, பாசிசத்தில் இருக்கிறாங்க அவங்க. 30 நாட்கள் இவர் மாநாடு போட்டு பேசிக்கொண்டிருக்கும் போது, தாவேக்காவுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கும் போது, அங்கே டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற அவையில் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து எம்பிக்களும் போராட்டத்தில் இருக்காங்க. எது போராட்டம்? 30 நாட்கள் ஒரு ஆள் சிறையில் இருந்து விட்டால் அவருடைய எம்பி பாதியோ பிஎம் பாதியோ சிஎம் பாதியோ இருந்தாலும் கடாசி விடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க. அதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு யாரும் பேசவில்லை. ஜம்மு காஷ்மீருடைய அந்த மசோதாவை என்ன பண்றாங்க, யூனியன் டெரிட்டரி மசோதாவை கொண்டு வர்றாங்க. அதை பற்றி எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை, எதிர்கருத்து பேசவில்லை. பர்டிகுலரா இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணல. அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. அதாவது எதை யாரை நோக்கி நீங்கள் குற்றச்சாட்டை சுமத்துகிறீர்களோ, பிஜேபியை நோக்கி நீங்கள் குற்றச்சாட்டை சுமத்தும் போது இதெல்லாம் பத்தி எரியக்கூடிய மேட்டர் இல்லையா? ஓட் சோர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓட் சோர் பண்ணி திருட்டு ஓட்டால 2024 மோடி வந்திருக்கிறார், மோடி பிரதமரை நீங்கள் பதவி விலகுங்கள் என்று சொல்லி இருந்தால் தாவேகா விஜய் அவர்கள் மோடி எதிர்ப்புல ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புல தெளிவாக இருக்கிறார். நானும் சேர்ந்து புரிஞ்சிருப்போம். இவர் வந்து தாமரை மலராது எல்லாம் தான் சொல்லலாம், தாமரை மலராது வந்து அது மட்டும் சொல்லிட்டு போனா போதும். ஆனா அதே நேரத்தில் திமுகவை தாக்கும்போது என்ன சொன்னார்? திமுகவை தாக்கும் போது கோர் ஆஸ்பெக்ட்ல வந்து தாக்குனாரா இல்லையா? திமுக அண்ணாவுடைய கருத்தியல்ல இல்லை இல்லையா? 67 நீங்க எப்படி காங்கிரஸை வீழ்த்தி வந்தீங்களோ நாங்க இன்னைக்கு உங்களை வீழ்த்தி நாங்க 2026 வருவோம் இப்படிலாம் பேசுறாரு. லிஸ்டே போட்டார். இந்த லிஸ்ட் கூட நான் வந்து இது பண்ண என்னென்னலாம் செய்யுது திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, பெண்கள் பாதுகாப்பு இருக்கா, நீங்க மிஸ்டர் கிளீனா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா, பெண்களுக்கு வந்து கதல் சத்தம் கேட்குது, நீங்க என்ன அப்பா அப்பான்னு சொல்றீங்களா, அரசு ஊழியர்களை நீங்க என்ன பண்றீங்க, பரந்தூர் விமானத்தை நிலையத்தோடைய நிலைப்பாடு என்ன, இப்படி வந்து வரிஞ்சு கட்டி கொண்டு கபட நாடகம் ஐயும் ஸ்டாலின். இப்படி திமுக எதிர்ப்புல இருக்கக்கூடிய வீரியம் ஏன் பாஜக எதிர்ப்புல இல்ல? புரியுதா? பாஜக எதிர்த்தார். அப்ப எங்களை மாதிரி ஊடகமாக தான் இவர் பாஜக எதிர்த்திருக்காருப்பா. திரு விஜய் அவர்கள் பிஜேபியும் எதிர்க்கிறார், மோடியும் எதிர்க்கிறார், ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்கிறார். நாங்க தான் டீகோட் பண்ணி சொல்ற அளவுக்கு தான் அங்க ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இங்க பிரதானமாக வளர்ச்சியிலையும் அதிகமாக இருக்கிற திமுகவுக்கு தானே இப்போ அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் நேச்சுரலாகவே. இதையும் அப்படி பார்க்கக்கூடாது. அதனால திமுகவுக்கு அதிகமாக பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக இன்னும் அந்த லெவலுக்கு வரல, கீழே தான் இருக்கிறாங்க. ஒரு தமிழக அரசியலை கணக்கில் கொண்டு பேசியதாக எடுத்துக்க கூடாது. கொள்கை எதிரியா பிரதானப்படுத்தீங்க. அப்போ எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான், எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான். அப்ப அரசியல் எதிரியை அடின்னு அடிக்கிறீங்க. திமுக 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 கொள்கை எதிரி. நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது பாஜக அடிப்பாரு இல்லைங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அதனால அப்ப தேர்தல் பார்வை மட்டும் தானே அவர். அதுக்கு ஒரு மாநாட்டில் வந்து நீங்கள் விமர்சனம் செய்வதாக இருந்தால் மக்களுக்கான அட்ரஸ் இருக்குல்லங்க. இப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பிஎம் ஸ்ரீ ஃபண்ட் கிடைக்கல. நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய தாவேக்கா யாரை பார்த்து கேட்கணும் இந்த கேள்வியை? மோடியை பார்த்து கேட்கணும், ஒன்றிய சர்க்காரை பார்த்து கேட்கணும். கேட்டாங்களா மாநாட்டில்? கேட்கல. நமக்கு கிடைக்க வேண்டிய நம்ம ஜிஎஸ்டி நிறைய போடுறோம், நிறைய பணங்களை கொடுக்குறோம். நான் கூட ஒரு தோழர்கிட்ட கேட்டேன், இப்போ அந்த ஜிஎஸ்டி விஷயத்துல அவங்க தலைவர் பேசிருக்கலாமா? தாவேல நண்பர் கேட்குறேன், இவ்வளோ வரி விதிப்பு இருக்கிறது, நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் வரமாட்டிருக்கு,
ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபண்டு கூட தரமாட்டிருக்காங்க, பேரிடர் மேலாண்மை நிதி தரமாட்டிருக்காங்க. இதை பற்றிலாம் உங்கள் தலைவர் பேச வேண்டியது நினைப்பாங்க. பேசலை, நீங்கள் கேட்கலையா? நல்லா பேசியிருக்காருன்னாரு. எங்கப்பா பேசினாரு? நான் ஃபுல்லாக மாநாட்டை பார்த்தேன்ப்பா. மெர்சல் படத்தில் பேசுனாருங்க, கடைசி எல்லாம் கதானுங்க அப்படின்னாங்க. ஆக திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் வந்து அதுதான் எங்க விஜய் எங்க தளபதி பேசுறாரு என்று சொன்னால், கத்தியிலையும் பேசியிருக்காரு, துப்பாக்கியிலையும் பேசியிருக்காரு. ஒரு இஸ்லாமியனை நான் அந்த கருத்தை எடுத்துக்கிட்டா, கத்தியில வந்து என்ன மாதிரியான சீன் அது? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, சிறுபான்மையின் சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை குற்ற பரம்பரையாக சித்தரித்தன இந்த விஜய் அப்படி எடுக்கட்டாமோ? கத்தியும் துப்பாக்கி என்னங்க தீவிரவாதி சித்தரிச்சாங்க, பிக் பாக்கெட் பெருவாளி சித்தரிச்சாரு. அது சினிமா பார்க்கல, பார்த்தவங்க சொல்றாங்க இக்காலம் கையில இருக்குது. கடைசி 10 படத்தை எடுத்து பாருங்க. ஆணவ கொலையை வந்து யாங்க சொல்லல, கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கா, நாங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க திமுகவை அட்டாக் பண்ண இடத்துலயும் சொல்லிருக்கலாமே. நீங்க திமுகவை வரைஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ண விஷயத்துல கூட ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கு, வன்மையா கண்டிக்கிறோம்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருக்கலாமே. ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து அவர் ஃபீல்டுக்கு வரல, வேற விஷயம் சொன்னாரா? இல்ல. இதை நான் கேட்கும் போது அன்னைக்கு 1998 சொல்லிட்டாரு தலைவர். அதிர்ந்து விட்டேன். தாவேக்கு நண்பர் சொல்றாருங்க, 98 எங்கடா சொன்னாரு? 98 ஒரு அரசியல் என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க காதலுக்கு மரியாதை படம் பார்க்கலையா? மணிவண்ண அண்ணன் வந்து அப்படி மீனவ கிராமத்தில் நின்று கொண்டிருப்பார். ஐயா ஊடு திறந்துதான் கேடக்கு பாட்டு படிக்கிறான், உள்ளே வந்து பந்தி போடு, விளங்குமா கதை? அது என்னன்னா, சாலினி அவர்கள் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், இவர் லவ் பண்ணிடுவாராம் வேற விஜய். உடனே அங்க ஆணவக்குள்ளே நடக்க போகும்போது அடைக்கலம் கொடுப்பாராம். யாரு? சார்லியுடைய அப்பாவாக நடந்த மணிவண்ணன். எந்த கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஆணவ படுகொலை நீங்க செய்யுங்கன்னா பதில் இப்படி வருகிறது. பதில் அந்த பாட்டை பார்க்கலையா நீங்க? விஜயும் சாலினி அவர்களையும் வந்து எப்படி எங்க தளபதி வந்து காப்பாங்க? இப்படிப்பட்ட சமூகத்துல வச்சிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதோ? பேசியிருக்கணும் அப்படிங்கிறீங்களா தீர்மானத்துல? ஏன்னா ஆணவ படுகொலைக்கும் சிறப்பு சட்டம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரு விஜய் அவர்கள் மீது கருணை பார்வை தான் பார்க்கிறேன். இப்போ புதுசா வந்திருக்காருங்க, அவர் இதெல்லாம் படிக்கணுங்க. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் அனுசரித்து எழுதி கொடுங்க, அரசியல் புரிதலோடு எழுதி கொடுங்க, இப்படி குண்டக்க மண்டக்க எழுதி கொடுக்காதீங்க என்று சொல்றோம். இப்பவும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. நண்பா நண்பீஸ் சொல்லுவாரு. நண்பா நண்பீஸ்னா தமிழ் வார்த்தை இல்ல, அதெல்லாம் பயன்படுத்தாங்க. இந்த இதுல தோழர்களே, சகோதரர்கள், தோழர்களே வார்த்தையை யூஸ் பண்ணாரு. என்னுடைய ரசிகர்கள் தோழராக மாறி இருக்கிறார்கள் என்று எல்லாம் சொன்னார். ஒருவேளை அந்த அடிப்புல கிளாரிட்டி வந்திருக்கு. அதான், மற்றபடி கருத்தில் புரிதலாம் ஒன்று வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. இல்ல புதுசா அரசியலுக்கு வரவர் படிப்படியா கத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம்ல. அப்ப கத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து பிஹெச்டி முடிச்சு பழந்தின்று கொட்டை போட்டவங்களை வந்து அங்கிலு மாமா அப்படின்னு பேசுறது கேட்டகரியில இருக்கிறவங்க குருவை பார்த்து கேள்வி கேட்க குருவா ஏத்துக்கிட்டாரா? ஸ்டாலின் அவர்களே குருவா ஏத்துக்கிட்டாரா? இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். அப்படி இருக்கிறவங்க கேள்வி கேட்க கூடாதா? இல்ல தவறுகள் சுட்டிக்காட்டக்கூடாது? தவறை சுட்டிக்காட்ட, எங்களை போன்று தவறை சுட்டிக்காட்டிய கட்சி எந்த கட்சி சொல்லுங்க? நாங்கள் திமுகவுடைய கூட்டணியில அங்க வகிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அச்சாரமாக கேடயமாக விசிக கட்சி இருக்கு. இருந்தாலும் நாங்க மக்கள் பிரச்சனையை வந்து முன்னெடுத்து செல்லலாம். எங்க கட்சிக்கு நாங்க பெருமையா சொல்ல நினைக்கக்கூடாது. உண்மை பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம் அது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையா நாங்கள் களத்தில் நிற்கிறோம், தலைவர் நிற்கிறாரு என்று இந்த மாதிரி கொலைகளை தடுங்க, சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லி போர்க்குள்ள எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படி சுட்டி காட்டணும். சுட்டி காட்டுறது இதுதான் எட்டப்பட மாட்டேங்குது. வரும். காவல்துறை நிறைய பிரச்சனை இருக்கு சார். ஆணவ படுகொலை நடந்துட்டு தான் இருக்கு. ஆணவ படுகொலையை கண்டிச்சு கடுமையான போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கும். 2000 வருஷமா இருக்கு சார். ஸ்டாலின் ஆட்சியிலும் இருக்கு சார். நானே முதல்வரா இருந்தாலும் ஆணவ படுகொலை நடக்கும் அப்படின்னு சொல்றது, அது நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க அதுக்கான தீர்வை பெற்று தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கொடுக்கிற வார்த்தை இல்லையா? உண்மையை சொல்றாரு, உண்மையை உடைத்து சொல்கிறார். நான் வந்து முதலமைச்சர் ஆக்கிவிட்டால் ஒரே நாள்ல வந்து முடியாது. உங்களால அது முடியாதுன்னா அப்புறம் உங்களை எதுக்கு நாங்க நம்பணும்ன்ற ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. ஆணவ படுகொலையை தடுக்க மட்டும்தான் விசிகாவா நம்பணுமா? அப்படி இல்லை. இல்ல அதுவும் குறைப்போம். அது என்னன்னா, ஆணவ படுகொலை என்பது ஒரு சித்தாந்த ரீதியில் இருக்குங்க. ஒரு வர்ணாசிரம கொள்கைக்கு ஜாயிண்டா உள்ளதுங்க. நீ தாழ்த்தப்பட்டவன், நான் உயர்ந்த சாதிங்கிற சாதிய கட்டமைப்பு கொண்டதுங்க. அதை திருமாவளவன்கிற ஒரு தனி நபர் வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து முதலமைச்சர் ஆகிவிட்டால் அது ஃபுல்லா வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும்? தமிழ்நாட்டை தாண்டி இன்னொரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் வந்து ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கான்னு வைங்க, ஒழுங்கு நடக்காதா? நடக்கதான் செய்யும். முதலமைச்சர் என்ன, நீங்க பிரதமராகவே ஆனா கூட முடியாதுங்க. ஏன்? இது கோட்பாட்டு ரீதியான பாதிப்பு, சாதி அடிப்படையான ஒரு பாதிப்பு. அப்ப அதுல வந்து வெள்ளந்தியாக உண்மையை உரத்த சொல்லுவோம் என்கிற அடிப்படையில அவர் சொல்றாரு, நானே முதலமைச்சர் ஆனாலும் ஆணவ படுகொலை 100% முடிக்க முடியாது. உண்மை அது. ஆனா நீங்க அதை எப்படி நீங்க பண்ணக்கூடாது? அப்ப எதுக்கு நாங்களும் முதலமைச்சர் ஆக்கணும்? ஆக்கிட்டீங்களா? ஆக்கி பாருங்க. அதுக்கு போய் சட்டத்தை நாங்கள் கடுமைப்படுத்த வேண்டாம் விஷயம்.
ஆனால் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஏன் அவங்கள முதலமைச்சர் ஆக்குறோம், நம்ம இங்கே ஆக்க போகிற மாதிரியும் எல்லாம் ஆக்குறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரியும் ஆக்கி பாருங்க, முதல்ல ஆக்கி காட்டுங்கிற, அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க ஆணவ படுகொலை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு. அது அங்க இருந்தா நடக்காதுல்ல, ஆக்க மாட்டீங்கிறீங்க. அப்போ அங்க இருந்தா எங்களை எப்படி முதலமைச்சராக ஆக்க மாட்டீங்க, அங்க நீங்க இருந்தா- கேள்வி கேட்குறீங்க. இல்ல இல்ல அங்க இப்ப நீங்க அங்க இருக்கிறதுனால முதலமைச்சரா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அங்கதானே கேட்டாகணும், முதலமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சர் பதவியோ. நாங்கள் தெளிவாக தலைவர் மக்கள் சொல்லிட்டாங்க. தேர்ந்தெடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் இப்போ விடுங்க, நீங்க கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் கூட இப்போ இருக்கிறாங்க. 2026 கூட்டணி சொல்லிட்டோம். இப்போ 2031 திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோன்னு சொல்லி கட்சிகள் சொல்லட்டுமா, அரசியல் கட்சிகள் சொல்லட்டும், அது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து முயற்சி பண்ணுங்க. 2026 தான் சொல்லிட்டு இருக்கீங்க, 31 தலைவர் வந்து டிக்ளேர் பண்ணாதீங்க, பத்திரிகையாளர்கள் டிக்ளேர் பண்ணது சரி. 26 நாங்கள் கூட்டணி சொல்லிவிட்டோம். 31 நான் சொல்றேன், திருமாவளவன் அவர்களை யாரு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடியவங்கள அரசியலுக்கு வாங்க வைப்போம். எந்தெந்த கட்சி தலைவர் சொல்ல போறீங்க, அவங்க ஒருத்தரும் வரலையே. அப்ப நீங்க வந்து அதை வந்து திமுக அது ஃபர்ஸ்ட் அதுக்கான முன்னெடுப்பு நீங்க எடுத்தா தானே அதுக்கான குரல்கள் கேட்கவே ஆரம்பிக்கும்ன்றேன் நான். எப்படி முன்னெடுப்பு எப்படி செய்யணும், திமுக விட்டு வெளியே வரணுமா? நீங்க உங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கலாம். நீங்க அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு ஐடியா. எங்கள் தலைமையில கூட்டணி அமைக்கிற அளவுக்கு உள்ள சப்போர்ட்டை மீடியாக்கள் தாங்க. உண்மையிலேயே அப்படி வந்து 2031 ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இங்க விசிக தலைமையில் கூட்டணி நடக்கும். மீடியாக்கள் கிட்ட எது கேட்கணும், மக்கள் கிட்ட தானே. மீடியா தானங்க சீமான்கள், நீங்க இருக்கிறீங்களா சீமான், நாம் தமிழர் சீமான் இல்ல, உங்க சீமான்கள் நீங்க நினைச்சானா ஒரு ஆட்சியவே கவுத்த முடியுமே. ஒரு பத்திரிகையாளர் சொல்றேன், பத்திரிகையாளர்களும் மீடியாவும் நினைச்சாங்கன்னா ஆட்சியவே என்ன செய்ய முடியும், கவுக்க முடியும், ஒரு ஆட்சியை நிலைநிறுத்த முடியும். உண்மையா இல்லையா? பத்திரிகை அவ்வளவு பவர் இருக்கிறது. ரீசெண்டா அந்த நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் கூட ஒரு இரட்டை நிலைப்பாடு தென்படுது திருமாவளவன் அவர்கள் கிட்ட. அது ஒரு பெரிய, அவர் பேசுனதுல இருந்தே ஒரு பெரிய அதிருப்தி. இப்ப நம்ம நண்பர்களே பக்கத்துல இருந்து அவங்க பேசவே நானே காதுபட கேட்கிறேன். நான் ஆரம்பத்துலலாம் இவரை நான் அவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தர், என்னோட குருவா நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர், அவர் இப்பெல்லாம் பண்றதை பார்க்கும்போது எனக்கு கோவமா வருதுன்றாங்க. நானா காதுபட கேட்டது. ஊடகத்துல இருக்கிறவர் தான். ஆனா மனசார சொன்ன ஒரு வார்த்தை தான், எந்த உள்நோக்கத்திலயும் சொன்ன வார்த்தை இல்ல. என்ன நம்பினாரா, இல்ல இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்திலேயே கூட நீங்க அவங்க பக்கம் நின்றுக்கணும், நின்னீங்க ஓகே, பட் கடைசி வரைக்கும் அவ்வளவு ஆழமாக நின்னீங்களா? அப்படி நின்னவங்களாக இருந்தா இங்க திமுக அரசை நோக்கிய பெரிய கேள்விகள் எழுப்பி இருக்கணும், போராட்டங்களை நடத்தி இருக்கணும். அப்படிலாம் எதுவும் இல்லையே. கடைசியில வந்து அவர்களை அப்படியே சொன்ன கருத்துல பெரிய முரண்பாடு தானே இருக்கு. அமைச்சர் அவர்களுடைய சந்திப்புக்கு முன் சந்திப்புக்கு பின், சேகர் பாபுவை சந்திப்பதற்கு முன் சேகர் பாபுவை சந்தித்ததற்கு பின் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. அப்படின்றது உங்களுடைய கேள்வியில் 2 விஷயம் இருக்கு. அப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து எங்க எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை மிரட்டி விட்டார் அப்படிதான் உங்க கேள்வி நான் புரியுறேன். அப்ப சேகர் பாபு வந்து அவர்கள் அப்படிதான் இருக்கோ, அப்படிதான் சொல்றீங்க நீங்க. எங்க தலைவரை மிரட்டும் அளவுக்கு சேகர் பாபு மிகப்பெரிய ஒரு டானாக இருக்கிறாங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இது அண்ணன் சேகர் பாபு அவருடைய கருத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். எங்க தலைவரை யாராலும் மிரட்டவும் முடியாது, உருட்ட முடியாது. அப்படி மிரட்டக்கூடிய யாரும் என்ன செய்யல, இந்த உலகத்தில் பிறந்து வளரல, எங்கள் மடியில் கனமும் இல்லை, எங்களுக்கு வயலில் பயமும் இல்லை. அதனால் இந்த கருத்து என்னங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய கற்பனையை நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து எனக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பணி நிரந்தரம் செய்யணும் இல்லை, சேகர் பாபு பார்க்கறதுக்கு கூடாது, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இதுக்கு வந்து தலைவரே பதில் சொல்லிவிட்டார். தூய்மை பணியாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதான் எல்லா கட்சியுடைய கோரிக்கை. எங்கள் கட்சி மட்டும் இல்லை, அது திமுகவுடைய கோரிக்கை அதுதான், அதிமுக கோரிக்கை அதுதான், காங்கிரஸுடைய கோரிக்கை தான். ஏன்னா பணி நிரந்தரம்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து என்னது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புங்கிற அடிப்படையில். ஆனால் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்ன போராட்டம், எங்களை 2 மண்டலத்தில் தனியார் மனமாக்கிறாங்க. 2 மண்டலத்துடைய துணை அந்த தூய்மை பணியாளர் தான் உட்கார்ந்தாங்க. நான் கேட்குறேன், 14 மண்டலத்தில் 11 மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்த்த கட்சி எது? எந்த ஆட்சியில? திமுக ஆட்சியிலே இல்லை, அதிமுக ஆட்சி தானே. இது ஒரு பாயிண்ட். அப்போ நான் முடிச்சுக்கிறேன். அதுக்காக இவங்களும் உடனடியா நாங்க என்ன செய்யறோம், பராமுகமா இல்லை. அதுக்காக எனக்கு திமுக செஞ்சாதவங்க தப்பு இல்லைன்னு அர்த்தமா? எங்களுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வார் எங்க பொதுச் செயலாளர் போறாரு, போய் எங்க ஆர்ப்பாட்டத்தில் அந்த உண்ணாநிலை போராட்டத்தை கலந்து கொள்றாரு. தூய்மை பணியாளருடைய போராட்டத்துடைய டென்ட்டுக்கே போறாரு, அந்த மக்களோட உட்கார்றாரு, செய்தியாவது மக்களுடைய கோரிக்கையை வாங்குறாரு. 2 சட்டமன்றத்தில் பேசுறாரு, சட்டமன்றத்தில் எங்க எம்எல்ஏ பேசுறாங்க. 3 4வது நேரடியாக எங்க தலைவர் ஸ்டேட்மெண்ட் விட்ட கையோட முதலமைச்சரை பார்த்து பெட்டிஷன் மனு கொடுக்கிறாரு. கொடுத்து விட்டு வெளியே வரும்போது தான் இதை சொல்கிறார், எங்களுடைய நோக்கம், அசல் நோக்கம் இந்த தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படியே மலம் அள்ளக்கூடிய பணியிலே இருக்கிறாங்க. பச்சையா சொல்ற, மனிதன் மனத்தை மனிதன் அள்ளக்கூடாது என்பது என் கட்சியுடைய கொள்கை. அது இயந்திரமாக்கப்பட வேண்டும். இப்படி US UK வளர்ந்த நாடுகள்ல வந்து இந்த கழிவுகளை அகற்றாங்களோ
அது போன்ற சிஸ்டம் வரணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் பொதுக்கூட்ட மேடையில் பேசியது அது, அந்த மாற்றி பேசியது அப்படிங்கிறது இல்ல எங்களுடைய கட்சியுடைய நீங்க பாருங்க, பழைய விஷயத்துல பாருங்க, மனித கழிவை அந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். தீர்மானமே நாங்க போட்டிருக்கிறோம். இல்ல அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். மனித கழிவை மனிதன் அகற்றக்கூடாது நாங்க தீர்மானமே போட்டிருக்கோம். இல்ல சார், அது கரெக்ட் தான், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். ஆனா இந்த விஷயத்துல பணி நிரந்தரம்ன்ற அந்த விஷயம் அந்த இடத்துல மாற்றி பேசுறது அது சொல்ல வர்றேன். ஆக பணி நிரந்தரம் என்பது எப்படி இருக்க வேண்டும், அரசு வேலையை பெற்றுக்கொள்வதில் பணி நிரந்தரம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு அரசு ஜாபு ஒரு இயந்திரமாக்கப்பட்டு விட்டது, அந்த இயந்திரத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர் வந்து தூய்மை பணியாண்டா நான் அதில் உடன்பாடு எங்களுக்கு, அதில் நீங்கள் பணி நிரந்தரம் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சாக்கடைக்குள்ள அப்படி நீங்கள் வந்து நிர்வாண கோலத்தில் உள்ள இறங்கி அந்த மனித அழுத்திருக்கிறது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதில் நிரந்தர பணிலாம் அந்த பணியே கூடாதுன்னு நாங்கள் இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இதை சரிவர பிரித்து புரிந்து கொள்ளாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளருக்கு எதிராக சொல்லியிருக்கோம், அவங்களுடைய கவர்மெண்ட் ஜாபையே நாங்கள் கையை வைக்கிறோங்கிற மாதிரி நீங்கள் அணுகுனீங்கன்னா அது எந்த நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். தூய்மை பணியாளர்களை நிச்சயமாக நிரந்தரம் செய்ய வேண்டும். எப்படி அவங்கள மழைலாம் விடக்கூடாது, வேற மாதிரி செய்யுங்க, கம்ப்யூட்டர் முறை உட்கார வைங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க பண்ணுங்க, அது நிரந்தரம் பண்ணுங்க. தூய்மை பணியாளர் நிரந்தரம் இருக்கக்கூடாது. இதில் இந்த மாதிரி விஷயத்தில் தன் மனித கழிவை படி அவரை அப்படி அள்ளலாம். டெக்னாலஜி வளர்ந்துட்டா இல்லையா, மற்ற நாடுகளில் இருக்கா இல்லையா, அதை மாதிரி பின்பற்றுங்கன்னு நான் சொல்கிறோம். இதை அப்படி பிரித்து நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா எந்த முரண்பாடும் கிடையாது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கூட, இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தை கூட விஜய் கையில் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக பார்க்குறீங்க? அது அப்படிதான், அவருக்கு எதையுமே கையில் எடுக்கலையா. கொள்கை விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து விட்டேன், பவர்ஃபுல் ஃபோர்ஸாக வந்திருக்கிறேன், தாய் மாமா உறவு, ரத்த உறவு, நான் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் வரலை, நான் வந்து என்ன உங்களையும் எங்களையும் பிடிக்கவே முடியாது, நான் வந்து கடவுள் கொடுத்த வரம் இருக்கட்டுங்க. மதுரை வடக்கு தொகுதி தெற்கு தொகுதி எல்லாத்துலையும் விஜய்னு சொன்னவர், மதுரை மக்களை ப்ளீஸ் பண்ற மாதிரி இது வந்து கள்ளழகருடைய பூமி, இந்த மதுரையை பார்த்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய பூமி, இது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்னெல்லாம் சொன்னவர் சிக்கந்தர் மலை விவகாரத்தை பத்தி சொன்னாரா? இந்த மதுரையுடைய கலாச்சார தொட்டிலா இருக்கக்கூடிய மதுரையை கபலீகரம் செய்கிறார் பாஜகவுடைய எச் ராஜா, அயோத்தியாக மாத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் எச் ராஜாவை வன்மையாக கண்டிக்கிறேன், இந்த சிந்தனையை கண்டிக்க சொன்னாரா? சொல்லலையே. அப்போ இந்த கொள்கை படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2024 வரலாறு திரும்பும்போது கேப்டன் விஜயகாந்தை பற்றி சொன்னார். கேப்டன் விஜயகாந்தை பற்றி நீங்கள் விஜய் அவர்கள் சொல்லலாமா? முதல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுகவையும் சாடினார், அதிமுகவையும் சாடினார். அதிமுக திமுகங்கிற ரெண்டு பெரிய ஜான் பவான்கள் எப்போ கலைஞரும் அம்மாவும் இருக்கும்போது, கலைஞரும் அம்மாவும் இருக்கும்போது ரெண்டுக்கு எதிராக அரசியல் பண்ணாரு. பண்ணிவிட்டு ஆஹா இது சரி வராது, ஏதாவது ஒரு சைடில் நிற்க வேண்டி இருக்கிறது என்று முடிவெடுத்து 2011 ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி வைத்து 29 இடங்களை எம்எல்ஏ சீட்டு பெற்று தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தார். எப்படி கட்சி ஆரம்பிச்சார் அவரு? கண்ணால் நம்ம பார்த்தோம். 234 தொகுதிக்கும் தலைவர் செயலாளர் பொருளாண்டு கட்டமைப்போடு கூடிய கட்சியை ஆரம்பித்தார். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் தொடங்கக்கூடிய அந்த கட்சியை விட பன்மடங்கு பலம் வாய்ந்த கட்சியாக நிரூபித்து காட்டினார். இன்றைக்கு அரசியல் அரங்கில் கேப்டன் விஜயகாந்த் இல்லை. ஒரு கட்சி இருக்கா? கட்சியும் இல்லை, 2% கீழே போய்விட்டது. ஆக தமிழ்நாடுடைய அரசியல் களம் என்பது களத்திலும் இருக்கணும், கருத்திலும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். நீங்க வந்து விஜயகாந்த் பத்தி விஜய் அவர்கள் பேசியிருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா? பேசிருக்கல, அது பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லைங்கிற. எஸ், ஆனா இது வந்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கே, இப்போ பிரேமலதா அவர்களுக்கே வந்து பிரச்சனை இல்லையே, அவங்களே சொல்றாங்க ஆமா அவர் வந்து தம்பி தான் அப்படின்னு அவங்களும் தான் சொல்றாங்க. அவர் குடும்ப கட்சியா சொன்னாரு, தம்பின்னு சொல்றாங்க. அவங்க குடும்ப கட்சியா? புரியல. குடும்ப கட்சியா என்னது? பிரேமலதாவுடைய குடும்ப கட்சி இல்லை தேமுதிக பொறுத்தவரைக்கும். தேமுதிக பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா வளர்ந்த கட்சி. அந்த தலைமை நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப இருக்கிற தலைமை வரவேற்கிறாங்க நினைக்கல அப்படிங்கிற அது பிரச்சனை நான் சொல்ல வரல. விஜயகாந்தை அவருக்கு சொல்றாருல்ல, விஜயகாந்தை முன்மா சொல்லி என்னுடைய தம்பி நான் எம்ஜிஆருக்கு நான் பழகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு இல்லை, ஆனா என் அண்ணன் வந்து விஜயகாந்தை வந்து நாங்க பண்றோம்னா எதுக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒரு அரசியல நாங்க உட்காந்து அரசியல்வாதி எதுக்கு நாங்க புரியாம எங்களுக்கு அவங்களோட கட்டமைப்பை நீங்க உள்ள எடுக்கிறதுக்காக நீங்க பண்றீங்க. அதை பிரேமலதா விஜயகாந்துக்கும் தெரியும். அவங்க தெளிவாக சொன்னாங்க, என் தம்பின்னு மட்டும் சொல்லலை, அவர் விஜய் கேப்டன் அவர்களை அண்ணன் என்று சொன்னதுனால நானும் விஜய தம்பி என்று சொல்கிறேன் என்று சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சேர்த்து சொன்னார். கேப்டனுடைய போட்டோவை பயன்படுத்தலாமா என்று சில அரசியல் கட்சிகள் கேட்டார்கள். கேப்டன் அவர்கள் தன்னுடைய மானசீக குருவாக எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். எம்ஜிஆர் தான் எனக்கு ரோல் மாடல், நான் கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்னார். எம்ஜிஆர் படத்தை நாங்கள் ஃபுல்லா வைத்தோம். அதே மாதிரி கேப்டனை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டால் நீங்க கேப்டனை போட்டால் வைங்க, இப்போ கேப்டனை புலந்துட்டு போகாதீங்க, நீங்க கேப்டனுக்கு அண்ணனா நான் தம்பிங்க உங்களை அப்படின்னு சேர்த்து சொன்னாரு. உன்னிப்பா பிரேமலதா விஜயகாந்துடைய அவங்க அக்காவுடைய நீங்க இதை கேளுங்க, உன்னிப்பா உங்களுக்கு புரியும்.
ஸோ இதில் நிறைவாக இப்போ அவர் சொன்னதன் மூலமாக அவருடைய பேச்சுக்கள் எந்தெந்த வகையிலலாம் பலன் தரப்போகிறது அல்லது சரிவை தரப்போகிறது இதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நடுநிலையான பார்வையை பார்க்க வேண்டுமென்றால் இந்த மதுரை மாநாடு தாவேக்காவுடைய தொண்டர்களை, விஜயுடைய ரசிகர்களை குசிப்படுத்தி இருக்கிறது. ஆட்சியை பிடிப்போம் என்ற அளவுக்கு அவர் சொல்வது அது உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான். ஆனால் கல யதார்த்தம் அது அல்ல. 234 தொகுதியிலும் சுமார் 10,000 வாக்குகளை பெற்றால் தாவேக்கா கட்சி சற்றப்ப 23 லட்சம் ஓட்டுகள் 23 லட்சம் ஓட்டுகள் 2027 தாவேக்கா பெற்று சொன்னால் 4% ஓட்டு. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் 23% இருக்கக்கூடிய அதிமுகவை கஷ்டப்பட வேண்டியிருக்கும். 46.9% இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு எதிராக நீங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சது நீங்கள் 47% எடுத்தாகணும். நீங்கள் 5% ஓட்டுக்கே 23 லட்சம் ஓட்டு, 20% சார். 20% சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ்? 10% 55 லட்சம், 20% 1.25 கோடி. 1.25 கோடி உங்களுக்கு ஓட்டு உழ வேண்டும். 1.25 கோடி ஓட்டு உழ வேண்டும் என்று சொன்னால் எதுல உழவும்? மெர்சல் படத்திலையா, கத்தி படத்திலையா, அடுத்த வரக்கூடிய ஜனநாயகம் படத்திலையா சொல்லணும். ஏன்னா படத்தையும் இது குழப்பிக்கிறாங்க. தேர்தல் களத்தில் விழுமா? தேர்தல் களத்தில் விழுவதாக இருந்தால் 20% சொன்னால் முதல்ல அதிமுகக்கு நிகரான கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்கா? அதிமுகவே அவ்வளோ பெரிய ஆண்ட கட்சி 23% தான் இருக்கிறாங்க. அப்போ கூட்டணி பலமும் இல்லை. தனியாக நீங்கள் 20% எடுப்பேன்னு சொன்னால் 2024 ரிசல்ட்டை பாருங்க நீங்கள். அப்போ ஒரு தொகுதிக்கு எத்தனை பண்ணணும்? ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 10,000 ஓட்டுனா 4%, 20,000 ஓட்டுனா 9%. அப்போ நீங்க 40,000 45,000 ஓட்டு நீங்க வாங்குவீங்க. 45,000 ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம் ஓட்டு, 2.5 லட்சம் ஓட்டு போலிங் ஆனா 85,000 ஓட்டை யார் காசு பண்றானோ அவன் தான் நினைச்ச முடியும், எம்எல்ஏ ஆக முடியும். இந்த கணக்குலாம் அரசியல் உள்ளவங்களுக்கு புரியணும், ஸ்கிரிப்ட் எழுதவங்களுக்கு முதல்ல தெரியணும். நல்ல கொள்கைவாதிகளை வென்றெடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை நீங்கள் ஆளக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அது யாரும் ஆசைப்படலாம். விஜய்க்கு அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இது போன்ற கருத்துக்கெல்லாம் சொல்லும்போது அரசியல் இருக்கக்கூடிய எங்களை போன்ற அரசியல்வாதிக்கு என்ன தத்துக்குட்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அதை ஒற்றை வார்த்தைகள் எழுச்சி தமிழர் சொன்னார், வெற்று கூச்சல் என்று சொல்லி முடித்திருக்கிறார். நான் இவ்வளோ தூரம் பேசி விளக்க வேண்டியிருக்கு. தலைவருடைய அனுபவத்தில் வெற்று கூச்சல்ட்டு போயிட்டார். தான் எங்கள் தலைவருக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம். ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடக்கும்போது பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.